ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகா தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ ரியா வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியை கார்த்தியை வச்சுக்கிட்டு கார்த்தியை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்தியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேரடியாக நம்ம களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி ரவுடிங்க கூடலாம் சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ கார்த்தி மீனாட்சியை கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே செம்மையான சீக்வன்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வழியாகும். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வரும். ஸோ இப்போ அங்கே நாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ரவுடிங்க கூடலாம் சண்டை போட்டு மீனாட்சியை ஒரு வழியாக அங்கேருந்து காப்பாற்றி வேகமாக கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. கார்த்தியும் மீனாட்சியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, கார்த்தி இந்நேரம் அங்கே எல்லாமே முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாட்சி. அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாரு, இல்லை நீ அப்போல்லாம் அங்கே எதுவும் நடந்திருக்காது, நீங்கள் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் தீபா கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே ரியாவை பார்த்த உடனே பாட்டி கேட்குறாங்க, யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு ஏன் நம்ம கூடவே எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அபிராமியும் தீபாவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாச்சியா உன்னை தான் கேட்குற, நீ எதுவுமே பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம், யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு ஏன் நம்ம கூடவே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அபிராமி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அது வந்துமா அது அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. என்ன நாச்சியா, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவங்களாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாட்டி, நானே சொல்கிறேன், நான் தான் ஆனந்தோட அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் வந்துடுறாரு. போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ராகிறாரு. என்னப்பா கார்த்தி, எங்கே போன, என்னம்மா மீனாட்சி, எவ்வளோ நேரமாக நீ கோயிலுக்கு போயிட்டு வர, உனக்காக தாம்மா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, யார் இந்த பொண்ணுன்னு இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அதுக்கான அவசியமே இருக்காது பாட்டி, இவ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்ப போகிறா, இவள் யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன் இங்கே வாங்க அப்படின்னோடனே போலீஸும் வராங்க. போலீஸ் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவளை இங்கேருந்து அழைச்சி எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்த் கேட்குறாரு, ஏன் கார்த்திக் எதுக்காக ரியாவை இங்கேருந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குற, ரியா அப்படி என்ன தப்பு பண்ணுனா, உனக்கு ரியாவை பிடிக்கலன்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அண்ணா ஒரு நிமிஷம் நிறுத்துறியா, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லி ஆனந்த்கிட்ட வீடியோவை காமிச்சிட்றாங்க. ரியாவுக்கு அப்படியே ஒன்றும் பண்ணுறதுனே தெரில. ஆனந்த் இதை எதையுமே நம்பாத, இதில் இருக்கிறது நானே இல்லை, இதெல்லாம் போய் கார்த்திகை மேலே அபாண்டமாக பழி போடுறாரு, இதெல்லாம் போய் நான் அவங்க கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து கத்திட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு அபிராமி பலார்னு ஐஸ்வர்யாவை தள்ளி விட்டுட்டு பலார்னு ஒரு அரைஞ்சிட்றாங்க ரியாவை. போது நிறுத்து, உன்னோட நாடகத்தெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் என் பையன் அவன் உயிரியே பணையம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பிடிச்சி இழுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தோட காலில் விழுந்து, ஆனந்த் நான்